அன்பான சகோதர, சகோதரிகளே! ஸோ நம்ம வந்து 11 கிளாஸஸ் 11 கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 12த் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். போன பாடம் வந்து நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்த்தோம். காட்ஸ் கிங்டம் ஆஃப் காட் பத்தி நம்ம போன பாடத்துல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு வந்து த 5த் யூனிவர்சல் கிங்டம். 5ஆம் உலக பேரரசு. 5த் யூனிவர்சல் கிங்டம். இப்போ போன பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்த பத்தி, தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி மாறும்? ஒரு வசனத்த கூட நம்ம வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அங்க வந்து அழுகை இருக்காது. அங்க வந்து மரணம் இருக்காது. அங்க வந்து எந்த விதமான துக்கம் இருக்காது, வலி இருக்காது. ஏன்னா முந்தினவைகள் எல்லாமே வந்து ஒழிந்து போயிடும். புதிய வானமும், புதிய பூமியும் வந்து ஸ்தாபிக்கப்பட்டுரும். அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் வந்து அ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வியோட நம்போ போன இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முடிச்சோம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள வந்து நம்ம பார்த்தோம் நெறையா. அங்க வந்து ஹாஸ்பிட்டல் தேவைப்படாது, போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. தேசங்கள் வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா தேசங்களும் வந்து யுத்தத்தில வந்து இருக்கிறாங்க. யுத்தத்தில வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஒரு தேசம் வந்து இன்னொரு தேசத்த வந்து சாகடிக்கிறது, இன்னொரு தேசம் வந்து அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருமே வந்து அ வாரையே வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது யுத்தமே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இந்தியால கூட எடுத்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து மிலிட்டரில போய் சேர்ந்துருவாங்க. அங்க ட்ரெய்னிங் எடுத்து நாட்டுக்காக வந்து அவங்க சண்டை போடுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அந்த அவசியமே இருக்காது. மிலிட்டரி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. வெப்பன் ஆயுதத்துக்கான ஒரு அவசியமே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து போன பாடத்துல வந்து நம்ம கவனிச்சோம். அதனால தேவனுடைய ராஜ்யமானது எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் குடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கும். அங்க வந்து நமக்கு அழுகை வந்து இருக்காது. மரணம் இருக்காது. நம்பள நம்ம கூட வந்து நெறைய பேரு இருந்திருப்பாங்க நம்ம கூட. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ நெறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் ஒரு தருணத்தில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மரிச்சு போயிருப்பாங்க. அது செத்து போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய இழப்ப வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து அது வந்து ஏற்பட்டுருக்கும். இவங்க மறுபடியும் திரும்பி வருவாங்களா? அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்மகிட்ட வந்து இருந்திருக்கும். ஆனா, தேவனுடைய வசனம் வந்து நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில இறந்து போன எல்லாரும் மறுபடியும் திரும்பி வருவாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சத்தத்தை கேட்ட உடனே, கல்லறையிலிருந்து எல்லாருமே எழுந்திருச்சு மறுபடியும் திரும்பி வருவாங்க. சரி அவங்க மறுபடியும் மரிச்சு போவாங்களான்னு கேட்டாக்கா, மறுபடியும் அவங்க மரிச்சு போமாட்டாங்க. ஏன்னா, மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தேவன் வந்து எடுத்துடுவாரு. தேவனுடைய ராஜ்யத்துல. எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கும்னா, தேவனுடைய ராஜ்யத்துல எந்தவித பிரச்சனைகள் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாருமே சமாதானமாக இருப்பாங்க. இதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். இப்போ இந்த ஒரு சார்ட்ல கூட நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சார்ட்ல இப்போ இந்த 1 இதுதான் பார்த்தோம் 1ஆம் உலகம். இப்போ இந்த 2 இது வந்து 2ஆம் உலகம். இப்போ 1ஆம் உலகம் வந்து ஆதாம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜலப்பிரளயம் அத பத்தி கூட சப்ஜெக்ட் கூட நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது நோவா வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயத்த வர வச்சு ஏன்னா 1ஆம் உலகத்தில வந்து அங்க இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து பாவம் செய்றாங்க. பாவம் செய்ததால தேவன் வந்து அந்த 1ஆம் உலகத்த வந்து அழிக்கிறாரு. ஜலப்பிரளயத்த வருவிச்சு அத வந்து அழிக்கிறாரு. இப்போ நம்ப எல்லாருமே வந்து எந்த உலகத்தில இருக்கிறோம் அப்டின்னா 2ஆம் உலகம். பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு தீமையான உலகத்துல வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு உலகத்தை கூட தேவன் வந்து அழிக்க போறாரு. நிறைய வசனங்கள் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு உலகத்தை வந்து தேவன் அழிச்சு, தேவன் எத வந்து உருவாக்க போறார் அப்படின்னா, த வேர்ல்ட் டூ கம். வரப்போற உலகம். அதாவது புதிய வானம் மற்றும் புதிய பூமி. நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். அதுதான் நம்ம என்னன்ட்டு பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம். புதிய வானம், புதிய பூமி தான் என்ன? தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட். ஸோ போன பாடத்துல தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள வந்து நம்ம பார்த்தோம். அநேக நன்மையான விஷயங்கள் வந்து பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி நீதி வாசம் செய்யும், எப்படி சமாதானம் இருக்கும் அப்படின்ட்டு நன்மையான விஷயங்கள பார்த்தோம். பட் ஆனா இப்போ நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் போட்டு நம்ம போன பாடத்த வந்து முடிச்சோம் அப்படின்னா,
இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள பார்த்தோம். ஆனா, இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் எப்பதான் வரும்? நம்ம வந்து அவர் ஃபாதர் பிரேயர் கூட பண்ணுவோம். இது வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பிரேயர். பரலோகத்தில இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஒரு பிரேயர் வந்து நம்ம சர்ச்ல அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பிரேயர் பண்ணும்போது ஒரு வார்த்தை வரும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்வதாக. அதாவது உங்களுடைய ராஜ்யம் வந்து பூலோகத்துக்கும் வருவதாக. அப்படின்ற ஒரு ஜெபத்தில கூட நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ கேள்வி இங்க என்னன்னா, அவருடைய ராஜ்யம் எப்பொழுது இந்த பூலோகத்துக்கு வரும்? எப்பதான் வந்து அவருடைய கிங்டம் வந்து காட்ஸ் கிங்டம் எப்பதான் வந்து இந்த பூமிக்கு வந்து வரும்? எப்பதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகள், இந்த ஒரு கஷ்டங்கள், இந்த ஒரு கரப்ஷன், இந்த ஒரு தவறான விஷயங்கள், இந்த தீமையான விஷயங்கள், இந்த ஒரு பாவம், இதுக்கெல்லாம் எப்பதான் வந்து ஒரு முடிவு வரும்? இந்த ஒரு கொஸ்டின போட்டு தான் நம்ம வந்து முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துல வந்து, நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கான ஒரு பதில் அதுக்கான ஒரு பதில தான் அதுக்கான ஒரு ஆன்ஸருக்கு வந்து நம்ம நோக்கி போறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டீட்டெயிலா வந்து நம்ம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். ஸோ நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு வந்து நம்ம சொன்ன வண்ணமாக என்னன்னா, 5த் யூனிவர்சல் கிங்டம் 5ஆம் உலக பேரரசு. இதுதான் நம்மளுடைய பாடம். இந்த ஒரு பாடத்தில வந்து நம்போ 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி நம்ம பார்த்தோம். 10 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாடத்தில முக்கியமா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, சிம்பாலிக் லாங்குவேஜ் அடையாள பாஷைய வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சிம்பாலிக் ஸ்டடிய வந்து நம்போ பண்ண போறோம். அதாவது நிறைய அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்களுக்கான அர்த்தத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்புறமா ப்ராஃபெட்டிக்கல் ஸ்டடி தீர்க்க தரிசனம் கூட இதுல வந்து இருக்கும். நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்புறம் முக்கியமா இந்த ஒரு பாடத்தோடைய ஒரு ஆதாரமே ஒரு பேஸே வந்து என்னன்னா, ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். அதாவது கனவுகள். இப்போ பைபிள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கனவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பைபிள்ல வந்து கனவு வந்தவங்க அதாவது கனவு வந்தவங்க வந்து யாராச்சும் இருக்கிறாங்களா? பைபிள் கேரக்டர்ஸ். அதாவது எஸ்பெஷலா வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நெறைய பேருக்கு வந்து நெறைய ட்ரீம்ஸ் வரும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராச்சு இருக்கிறாங்களா? ஓல்ட் டெஸ்டமென்ட் உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லலாம். ஜோசப். ஜோசப். ஜோசப்க்கு வந்து நெறைய ஒரு கனவு வந்துச்சு. அவர் வந்து அதனால அவங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் கூட வந்துச்சு. நம்ம ஜோசப் கூட பார்க்குறோம். வேற யாராச்சு பிரதர்ஸ்? வேற ஏதாவது ஒரு கேரக்டர்? டேனியல். டேனியல். ஓகே. வெரி குட் பிரதர். இப்போ டேனியல் வந்து யார் அப்டின்னா, அவரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அ அவருக்கும் வந்து நெறைய கனவுகள் வந்து வந்துச்சு. வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர்? இன்னைக்கு நம்பளுடைய பாடத்துல வந்து அ 2 பேருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதாவது ஒரு ராஜாக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. ஒரு ராஜாக்கு ஒரு கனவு வருது. அதுக்கு அப்புறமா ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்து ஒரு கனவு வருது. இப்போ இந்த ஒரு தீர்க்கதரிசி யார் இந்த தீர்க்கதரிசின்னும்போது பிரதர் கிளியரா சொன்னது தானியேல். தானியேலுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்றத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு வந்து நம்ப எத பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, பைபிள்ல வந்து ஒரு ராஜா இருந்தாரு. பழைய ஏற்பாட்ல. அந்த ஒரு ராஜாக்கு வந்து ஒரு கனவு வருது. ஒரு ட்ரீம் வருது. அத பத்தி தான் முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த ஒரு கனவுல இவருக்கு வந்த கனவுல தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தையே வச்சிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ப்ராஃபசி இவருக்கு வந்த கனவுல. மிகப்பெரிய ஒரு ப்ராஃபசி. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லீங்களா? எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்? அந்த கேள்விக்கான பதில வந்து இவருக்கு வந்த கனவுல தேவன் குடுத்துட்டாரு. ஸோ இவருக்கு வந்த கனவு என்ன? இந்த ஒரு ராஜாக்கு வந்த கனவு என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ராஜான்னு நான் சொல்லிட்டேன். பழைய ஏற்பாடுல எந்த ராஜாவுக்கு வந்து கனவு வந்துச்சு? பழைய ஏற்பாடுல எந்த ராஜாக்கு வந்து கனவெல்லாம் வந்துச்சு? நீங்க ஏதாவது ராஜாக்களுடைய பேர் சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு முக்கியமா ஒரு ராஜாவ பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருக்கு வந்த கனவ பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பாடத்துல பார்க்க போறோம். ஏதாவது ஒரு ராஜாவுடைய பேர வந்து நீங்க சொல்லலாம். நேபுகத்நேச்சார்.
நேபுகாத்நேசர். தேங்க் யூ சிஸ்டர். ஸோ நேபுகாத்நேசர் இந்த ஒரு ராஜாவுடைய பேரு வந்து நீங்க பைபிள் படிக்கலனா கூட, நீங்க ஸ்கூல்லலாம் இவர பத்தி படிச்சிருப்பீங்க. ஸ்கூல்ல ஆக்சுவலா இவர பத்தி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது இந்த ராஜாவ பத்திலாம் குடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்ல இந்த ராஜாவுடைய பேர் வந்து இருக்கு. இந்த ராஜா ரொம்ப ஃபேமஸான ராஜா. இந்த ராஜா வந்து எந்த ஒரு ராஜ்யத்துக்கு வந்து இவரு வந்து ராஜா அப்டின்னா, பாபிலோன் ராஜ்யத்துக்கு இவரு ராஜாவா இருந்தார். அதாவது இப்போ அ அ ஈராக், அந்த மிடில் ஈஸ்ட் பக்கம்லாம் இருக்கு இல்லீங்களா? அந்த சைடு தான் இந்த பாபிலோன் ராஜ்யம் வந்து இருந்துச்சு. அந்த பக்கம் தான் இந்த பாபிலோன் ராஜ்யம் வந்து இருந்துச்சு. ஸோ இவரு இந்த நெபுகாத்நேசர் ராஜா வந்து பைபிள்ல வந்து இவர பத்தி எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவருக்கு வந்து ஒரு கனவு வருது. ஒரு ட்ரீம் வருது. இந்த ட்ரீம பத்தி தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து நம்ம படிக்க போறோம். இந்த ட்ரீம்ல தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து வச்சிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ப வந்து வசனத்த படிக்கலாம் பாருங்க. அ ஜோஷுவா படிக்கிறியா ஜோஷுவா? Daniel chapter 2, verse 1. In the second year of his reign, Nebuchadnezzar had dreams. His mind was troubled and he could not sleep. ஓகே. அவருடைய 2ஆம் வருஷம் அவர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது, நெபுகாத்நேசருக்கு நெறைய கனவுகள் வந்து வருது. நெறைய ட்ரீம்ஸ், நெறைய கனவுகள் வந்து அவருக்கு வருதுன்ட்டு பார்க்குறோம். அப்படி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நைட் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சடனா ஒரு கனவு வந்து அவருடைய மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இப்ப நம்ப யூசுவலா வந்து இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஆனா சடனா வந்து நம்போ மிட் நைட்ல வந்து ஏந்திச்சிடுவோம். காரணம் என்னன்னா, சில கெட்ட கனவுகள் வந்து நமக்கு வந்துரும். சில கெட்ட கனவுகள் நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாத சில கனவுகள் வரும்போது தான், நம்ம சடனா என்ன ஆயிடுவோம் அப்டின்னா, தூங்கிட்டே இருந்திருப்போம். அந்த கனவு வந்தோனே மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆயி சடனா எந்திரிச்சுடுவோம். ஆனா இந்த ஒரு இந்த ஒரு நெபுகாத்நேசர் ராஜா பத்தி நம்ம பார்க்கும்போது, இவரு ஆக்சுவலா அந்த காலத்துல பாபிலோனுடைய ராஜாவா இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து இவரு பிடிச்சுட்டாரு. ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு ரூலரா வந்து இருந்தாரு இவரு. ரூலர்ன்னு சொல்லும்போது, இவரு அக்கப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களையும் பிடிச்சு, அந்த ஒரு காலத்துல பாபிலோன் சிட்டி தான் வேர்ல்டுக்கே வந்து ஒரு கேப்பிட்டல் சிட்டியா இருந்துச்சு. வேர்ல்டுக்கே கேப்பிட்டல் சிட்டின்னு சொல்லும்போது, அங்கத்துலருந்து தான் இவரு என்ன பண்ணாரு அப்டின்னா, நெபுகட்நேசர் உலகத்தையே ஆட்சி செஞ்சாரு. உலகத்தையே வந்து ரூல் பண்ணாரு. நெபுகட்நேசர் ராஜா. இவரு எல்லாத்தையுமே பிடிச்சுட்டாரு. எல்லாத்தையுமே இப்போ வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவரு தூங்க போறாரு, படுக்க போறாரு. ஒரு சமாதானம் வந்து இவருக்கு இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே புடிச்சுட்டாரு. இப்ப எதிரிகள் வந்து யாரும் இல்ல. இவர் கையில தான் வந்து ஆட்சி இருக்கு. ஆனா இவரு தூங்கும்போது ஒரு கனவு வந்து இவர டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஒரு கனவு தான் அது. பட் அந்த கனவு வந்து இவர என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல வந்து அவர் என்ன பண்றாரு, நடுராத்திரியில எந்திரிச்சிடுறாரு. அவரால தூங்க முடியல. அவரு ஏந்திரிச்சு என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Daniel chapter 2, verse 2. So the king summoned the magicians, enchanters, sorcerers, and astrologers to tell him what he had dreamed. ஆ இப்போ என்ன பண்றாருன்னா, நடுராத்திரியில எழுந்திரிச்சு, இம்மீடியட்டா வந்து அவங்க ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையும் வர சொல்றாரு. எல்லா ஞானிகளுன்னும்போது இந்த மெஜிஷியன்ஸ்னா இந்த மந்திரம்லாம் செய்றவங்க. மேஜிக் பண்றவங்க. இப்போ இந்த மெஜிஷியன்ஸ வந்து நீங்க எகிப்துல வந்து நம்ப வந்து பார்த்திருப்போம். எகிப்துல மோசே, ஆரோன் வந்து என்ன பண்றாங்க, ஃபாரோ கிட்ட போயிட்டு, ஆரோன் கூட என்ன பண்ணுவாரு, அவருடைய குச்சிய கீழ போட்ட உடனே அது வந்து ஒரு பாம்பா மாறிடும். ஆனா ஃபாரோ வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய ஒரு மெஜிஷியன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன கூப்ட்டு, அவரு கூட அந்த விஷயத்த பண்ண பண்ண வைப்பாரு. ஸோ மெஜிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி ராஜ்யத்துல வந்து இருந்தாங்க. ராஜாக்கள் வந்து இவங்கள வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் தான் யாருன்னா, இந்த என்சாண்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த இமேஜ்ல கூட பார்க்கலாம். இந்த சில மந்திரத்த வந்து படிக்கிறது,
அத படிக்கிறதன் மூலியமா சில விஷயங்கள வந்து செய்யறது. இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணாங்க. இந்த ஒரு என்சாண்டர்ஸ். 3வது வந்து யாருன்னா, இந்த அ அதாவது இந்த சூனியம் பார்ப்பாங்க இல்லையா? இந்த சூனியம் பண்றவங்க. இந்த சூனியக்காரி அப்டின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த சூனியக்காரன், சூனியக்காரி இந்த மாதிரி சூனியம் பண்றவங்க. இப்போ சூனியம் பண்றவங்களலாம் ராஜா வந்து அவர் கூட வச்சிருந்தாரு. சூனியம் பண்றவங்கள ஏன் கூட வச்சிருப்பாரு? சப்போஸ் இப்போ ராஜாக்கு வந்து யாரையாச்சும் புடிக்கல அப்டின்னா, அவர் இம்மீடியட்டா யார கூப்ட்டுருவாரு? ஒரு சூனியக்காரனையோ அல்லது சூனியக்காரியோ கூப்ட்டு இம்மீடியட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு அவங்கள. ஸோ, அதுக்காக சூனியக்காரர்கள வந்து கூட வச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா இன்னொரு குரூப் யார் கூட இருந்தாங்க அப்டின்னா, அஸ்ட்ராலஜர்ஸ். இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்றாங்க கல்தியர்கள். கல்தியர்கள்ன்னு கூட சொல்றாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, அந்த வானத்தில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும், வானத்தில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், அந்த ஒரு கிரகங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டைம கணிக்கிறது. இப்போ ராஜா வந்து இப்போ ஒரு போருக்கு போணும், ஒரு யுத்தத்துக்கு போணும் அப்டின்னா, ராஜா வந்து இவங்கள தான் கேட்பாரு. இவங்கள தான் டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல எந்த டைமுக்கு நான் யுத்தத்துக்கு போனா என்னால ஜெயிக்க முடியும்? அப்டின்ற ஒரு விஷயத்த இவர கூப்பிட்டு தான் வந்து கேட்பாரு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மேத்தமேட்டிக்ஸ் கூட பண்ணுவாங்க. நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நிறைய வந்து இந்த நட்சத்திரம் இப்ப இந்த ராசி பலன்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ராசி பலன்லாம் இவங்க பார்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணாங்க. ஸோ ராஜா என்ன பண்றாரு, ஒரு கனவு வருது. டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இம்மீடியட்டா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க இருக்க இவருடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையுமே கூப்ட்டு இப்ப என்ன பண்றாரு அப்டின்னா, நம்ப வந்து அ அ படிக்கலாம் பாருங்க. அடுத்த வசனத்துல. படிங்க பிரதர். Daniel chapter 2, verse 3. He said to them, I have had a dream that troubles me, and I want to know what it means. Yes. அதாவது இப்ப எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவ அந்த கனவு வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இப்போ அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நீங்க எல்லாருமே எனக்கு சொல்லணும். அப்படின்னு அவரு கேட்கிறாரு. இப்போ நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்க. ராஜா வந்து உங்கள்ட்ட சொல்றாரு. எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நீங்க சொல்லணும் அப்டின்ட்டு இப்ப ராஜா சொல்றாரு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ராஜா கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? சும்மா ஒரு கெஸ்ல நீங்க சொல்லலாம். இப்ப ராஜா ராஜா அந்த ஒரு ராஜ்யத்துல நீங்க இருக்கிறீங்க. ராஜா வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரு. இப்ப நீங்க வந்து ஒரு ஞானி. அந்த பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஞானி. அதனால ராஜா உங்கள கூப்ட்டு என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நீ சொல்லணும் அப்டின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன கேட்பீங்க ராஜாட்ட? சும்மா ட்ரை பண்ணலாம் நீங்க. இப்போ யூசுவலா இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன்னா, இப்போ அஜய் பிரதர் சப்போஸ் நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பீங்க பிரதர் ராஜாட்ட? சப்போஸ் நான் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருந்தேன்னா, நான் வந்து ராஜாவ என்ன கேட்டிருப்பேன்னா, "அந்த கனவ சொல்லுங்க ராஜா" அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஏன்னா இப்ப ராஜா என்ன சொல்றாரு, "எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுக்கான அர்த்தம் வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கனவுக்கான அர்த்தத்த நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, இம்மீடியட்டா நான் என்ன கேட்டிருப்பேன், "சரி ராஜா அந்த கனவ சொல்லுங்க. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நான் சொல்றேன்" அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதே தான் வந்து அங்க இருக்கிறவங்களும் கேட்டாங்க. நம்ம படிக்கலாம் பாருங்க அடுத்த வசனத்த. படிங்க பிரதர். Daniel chapter 2, verse 4. Then the astrologer answered the king, May the king live forever. Tell your servants the dream, and he will interpret it. ஆ இப்போ அவங்களும் அதே தான் கேட்கறாங்க. ராஜா, நீங்க வந்து அந்த கனவு என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்க. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நாங்க சொல்றோம். அப்டின்ட்டு இவங்க வந்து கேட்கறாங்க. இப்ப ராஜா என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியாப்பா! சரி. அந்த கனவு இதுதான் அப்டின்ட்டு அந்த கனவுக்கான அர்த்தத்த ராஜா வந்து சொல்லியிருக்கணும். பட் ராஜா என்ன தெரியுங்களா பண்றாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. நம்ப படிக்கலாம். அடுத்த வசனம். Daniel chapter 2, verse 5. The king replied to the astrologer, This is what I have firmly decided. If you do not tell me what my dream was and interpret it, I will have you cut into pieces and your houses turned into piles of rubble. ராஜா மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, நான் என்ன கனவு கண்டேன்றத நீங்க சொல்லணும்.
பிளஸ் அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் வந்து நீங்க சொல்லணும். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜா அவருடைய கனவையே மறந்துட்டாரு. அவருடைய கனவையே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறந்துட்டாரு. இப்போ இதே வந்து கேஜேவி வெர்ஷன்ல வந்து எப்படி இருக்கும்னா, "த திங் இஸ் கான் ஃப்ரம் மீ" அப்படின்ட்டு இருக்கும். "த திங் இஸ் கான் ஃப்ரம் மீ" அப்படின்னும்போது, அந்த ஒரு கனவ வந்து அந்த கனவையே வந்து நான் மறந்துட்டேன். இப்போ இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கும். நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம். சடனா ஒரு பயத்துல வந்து ஏதோ ஒரு கனவு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து எழுந்திரிச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஆயிட்ட பிறகு அந்த என்ன கனவு வந்துச்சு, என்ன என்ன ஒரு ட்ரீம் வந்துச்சுன்றதே நம்ம வந்து மறந்துடுவோம். அத வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆமா என்ன கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்போ ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே தான் வந்து ராஜாக்கு ஆயிடுச்சு. கனவு வந்துச்சு. அவருடைய மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. சரி அந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி, கனவு என்னன்றதே அவரு மறந்துட்டாரு. அதனால இப்போ பயங்கர கோவமாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, "நான் இது முடிவு எடுத்துட்டேன். நீங்க வந்து அந்த கனவையும் சொல்லணும். அதுக்கான அர்த்தத்தையும் வந்து நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொல்லல, உங்கள பீஸ் பீஸா கட் பண்ணிடுவேன். உங்கள பீஸ் பீஸா கட் பண்ணி, உங்களுடைய வீட கூட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, டோட்டலா உங்க வீட வந்து அழிச்சிடுவேன்." இந்த மாதிரி ராஜா சொன்ன உடனே, அங்க இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ராஜா நெக்ஸ்ட் கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சப்போஸ் அ அந்த கனவ நீங்க சொல்லி, அதுக்கான அர்த்தத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய வெகுமதிய வந்து நான் குடுப்பேன். நெறைய ரிவார்ட வந்து நான் குடுப்பேன். அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனத்தையும், மகிமையும் நான் வந்து குடுப்பேன் அப்டின்ட்டு சொல்றாரு. நீங்க சொல்லல, செத்துருவீங்க. சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கனமும், மகிமையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்டின்னு அவங்க முன்னாடி சொன்ன உடனே, இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தா கூட என்ன ஆயிட்டுருப்போம் யூசுவலா? ஷாக் ஆயிட்டுருப்போம். அங்க இருக்கக்கூடிய ஞானிகள் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு செகண்ட்ல வந்து ராஜா என்ன சொன்னாருன்றதே அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியல. என்னது இது? ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி ராஜாக்கு நெறைய கனவுகள் வந்திருக்கும். ராஜா கூப்ட்டு இவங்கள கூப்ட்டு என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அந்த கனவ சொல்லி, அந்த கனவுக்கான அர்த்தத்த கேட்டிருப்பாரு. இவங்கள வந்து எது வாய்க்கு வருதோ அத வந்து அடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜா வந்து ஒரு செக் பாயிண்ட் மாரி வச்சுட்டாரு. அதாவது கனவையும் வந்து நீங்க சொல்லணும். அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும்ன்னும்போது, அவங்க அந்த ஒரு செகண்டுக்கு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ராஜா என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஷாக்ல வந்து ஆயிட்டாங்க. ஷாக் ஆயிட்டு மறுபடியும் வந்து ராஜாட்ட கேட்கறாங்க பாருங்க அவங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Daniel chapter 2, verse 7. Once more they replied, "Let the king tell his servants the dream, and we will interpret it." ராஜா, நாங்க மறுபடியும் கேட்கிறோம். நீங்க அந்த கனவ சொல்லுங்க. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நாங்க சொல்றோம். அதாவது திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஏன்னா ராஜா வந்து சொன்னத வந்து அவங்களால நம்பவே முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஒருவேள வந்து ராஜா வந்து நம்ப வந்து காதுல ஏதாவது தப்பா கேட்டுட்டோமோ என்னமோ தெரியல. இன்னொரு வாட்டி என்ன பண்றாங்க, ராஜாட்ட வந்து கேட்கறாங்க. "ராஜா மறுபடியும் நாங்க கேட்கிறோம். அந்த கனவ சொல்லுங்க. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நாங்க சொல்றோம்." அப்படின்னு மறுபடியும் அதே விஷயத்த வந்து இவங்க கேட்கறாங்க. இப்போ இது கேட்டு ராஜாக்கு வந்து இன்னுமே வந்து கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கோபம் ஜாஸ்தியான உடனே, இப்போ ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அ 9ஆம் வசனம் படிங்க பிரதர். Daniel chapter 2, verse 9. If you do not tell me the dreams, there is only one penalty for you. You have conspired to tell me misleading and wicked things, hoping the situation will change. So then tell me the dream, and I will know that you can interpret it for me. Amen. ராஜா தெளிவா சொல்லிர்றாரு. அதாவது நீங்க வந்து நான் கனவு சொல்லிட்டேன்னா, நீங்க எதையாச்சும் ஒரு அர்த்தத்த வந்து நீங்க சொல்லிடுவீங்க. என்ன எப்படியாச்சும் மிஸ்லீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா, இவ்ளோ வருஷமா வந்து இவரு ஏதாச்சும் கனவு சொன்னாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அது உண்மையா? இல்லையா? அப்படின்றது ராஜாக்கு வந்து தெரியாது. ஆனா, இப்போ ராஜா வந்து கிளியரா டிசைட் பண்ட்டாரு. இந்த கனவு வந்து எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான அர்த்தம் வந்து நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா, கனவு என்னன்றது நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஞானியாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கனவு என்னன்றது நீங்க சொல்லிடுவீங்க. கனவ சொல்லிட்டீங்கன்னா, அப்போ 100% அதுக்கான அர்த்தமும் வந்து நீங்க கிளியரா சொல்லிடுவீங்க. பட் இப்போ நீங்க வந்து கனவையும் சொல்லணும். அதுக்கான அர்த்தத்தையும் வந்து சொல்லணும். நான் கனவ வந்து நான் சொல்ல போறதில்ல. அது என்கிட்ட இருந்து போயிடுச்சு. அப்டின்ட்டு ராஜா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க சொல்லல, நீங்க வந்து அவ்வளோதான். நீங்க வந்து செத்தீங்க. அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து ராஜா வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரு.
இத கேட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானிகள் இப்போ ஃபுல் ஷாக். என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நெபுகத்நேசர் ராஜா வந்து சாதாரண ராஜா கிடையாது. ரொம்ப ஷார்ட் டெம்பரான ராஜா. ஏன்னா, அவரு எப்படிப்பட்ட ஷார்ட் டெம்பர்னா, உலகத்தையே வந்து பிடிச்சுட்டாரு. அதாவது ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா வந்து அவருக்கு கோபம் வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பரான ராஜா. இப்போ அவருக்கு முன்னாடி எல்லாருமே நிக்கிறாங்க. அவரு நீங்க சொல்லனா சாகடிச்சுருவேன் அப்டின்ட்டு அவரு சொல்ட்டாரு. கண்டிப்பா சாகடிச்சுருவாரு. ஏன்னா, அவரு சொன்னாக்கா செஞ்சுருவாரு. இப்போ ரொம்ப ஒரு உச்சக்கட்ட கோவத்துல ராஜா இருக்கிறாரு. இப்டி இருக்கும்போது அந்த ஞானிகள் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, 10ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். Verse 10. Then astrologer answered the king, there is no one on the earth who can do what the king has. No king, however great and mighty, has ever heard such a thing of any magician or any hunter or astrologer. What the king அதாவது asks இங்க is என்ன so சொல்றாருன்னா, difficult. இந்த பூமியில வந்து ராஜா அதாவது இப்போ ராஜா வந்து என்ன கேட்கிறாரு, எனக்கு கனவையும் சொல்லுங்க, அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உங்களுடைய கனவையும் சொல்லி, அதுக்கான அர்த்தத்திலயும் சொல்ற ஒரே ஒரு மனிதன் கூட இந்த பூமியிலேயே வந்து கிடையாது. யாராலுமே முடியாது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் கேட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ராஜாக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா, இதுவரைக்கும் அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கனவ சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் அதுக்கான அர்த்தத்த வந்து கேட்பாங்க. ஆனா, நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு டைமு கனவு என்னன்றதும் சொல்ல சொல்றீங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்றதும் சொல்ல சொல்றீங்க. இதுவரைக்கும் பூமியில இந்த மாதிரி யாருமே வந்து கேட்டதும் இல்ல. இந்த மாதிரி யாருமே அந்த ஒருத்தருக்கு வந்த கனவ வந்து தெரியாமலே சொல்லி, அதுக்கான அந்த ஒரு அர்த்தத்தையும் யாரும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்டின்ட்டு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நீங்க கேட்கிற இந்த ஒரு விஷயம் வந்து தேவர்கள் வந்தால் மட்டும் தான் முடியும். மனுஷனால முடியவே முடியாது. ரொம்ப கிளியரா வந்து இவங்க இது வந்து எங்களால முடியாது அப்டின்ட்டு சொல்லிர்றாங்க. ஒரு மனுஷனால முடியாது. தேவர்கள் வந்தால் மட்டும் தான் இது முடியும். அப்டின்ட்டு சொல்றாங்க. இப்போ நம்போ இத கேட்டுட்டு நெபுகத்நேசர் ராஜா என்ன பண்ணான்றத பார்க்கலாம். 12ஆம் வசனம். Verse 12. This made the king so angry and furious that he ordered the execution of all the wise men of Babylon. இப்போ இத கேட்டு வந்து ராஜா வந்து என்ன ஆயிட்டாருன்னா, ரொம்ப கோபமாயிட்டாரு. அதாவது திஸ் மேட் த கிங் சோ ஆங்ரி. ரொம்ப கோபம் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையும் சாகடிக்க உத்தரவு குடுத்துடுறாரு. எல்லாரையும் போய் சாகடி. ஏன்னா, இவ்வளோ நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன, ஞானிகள்ன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்க. நீங்க வந்து எல்லாரும் இந்த கனவ வந்து உங்களால சொல்ல முடியலையா? யார் யாரெல்லாம் சொல்ல முடியலையோ, எல்லாரையுமே வந்து நீங்க சாகடிங்க அப்டின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளைய வந்து குடுத்துர்றாரு. எங்க? பாபிலோன்ல. பாபிலோன் ஆக்சுவலா அந்த உலகத்திலே அப்போ ஒரு கேப்பிட்டல் சிட்டி மாரி இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பாபிலோன்ல தான் நெறைய ஞானிகள் வந்து இருந்தாங்க. ஆனா, ஒரு செகண்ட் கூட நெபுகத்நேசர் என்ன பண்ணலன்னா, அவங்கள பத்திலாம் யோசிக்கவே இல்ல. எனக்கு எப்படியாச்சும் இந்த கனவு என்னன்றது தெரிஞ்சாகணும். இவங்கள பார்க்கிலும் அந்த கனவு தான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த கனவுல அவரு பார்த்த விஷயங்கள் வந்து அவர வந்து ரொம்ப பயமுறுத்துருச்சு. ரொம்ப பயந்துட்டாரு. அதனால எப்படியாச்சும் இந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு, யார் யாரு இந்த ஒரு கனவுக்கான அர்த்தத்த சொல்ல முடியல, எல்லாரையுமே வந்து சாகடிச்சுடு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளைய வந்து குடுத்துடுறாரு. பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் வந்து நீங்க சாகடிச்சுருங்க. அவங்களால கனவுக்கான அர்த்தத்த சொல்ல முடியல அப்டின்னான்ட்டு மிகப்பெரிய ஒரு கட்டளை குடுத்துர்றாரு. ஸோ, அ நெபுகாத்நேசருடைய அந்த ஒரு சேனைகள் வந்து பொ பொ அதாவது ஒருத்தரா போய் சாகடிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. இந்த டைம்ல தான் நம்பளுடைய தீர்க்கதரிசி, அதாவது தானியேல். டானியேலுடைய என்ட்ரி இப்ப தான் வருது. தானியேல் வந்து எப்படி அவரு வந்து பாபிலோன்ல எப்படி வந்தாரு அப்டின்னும்போது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா பிரதர்ஸ்? எப்படி வந்து தானியேல் வந்து பாபிலோன்ல எப்படி வந்தாரு? ஏன்னா தானியேல் யாரு? ஒரு ஹெப்ரேயன். ஒரு ஹெப்ரேயன் சொல்லும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு சேர்ந்த ஒருத்தர். அவரு எங்க இருக்கணும்? இஸ்ரேல்ல தான் இருக்கணும். ஆனா இஸ்ரேல்ல இல்லாம பாபிலோன்ல இருக்கிறாரு. எப்படி வந்து அவரு பாபிலோனுக்கு வந்தாரு? தானியேல்? ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஓகே. நானே சொல்லிர்றேன்.
இப்போ இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இஸ்ரேல் தேசம் அவங்க வந்து எங்க இருக்கிறாங்க? இஸ்ரேல்ல வந்து இருக்கிறாங்க. ஆனா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுதுன்னா, நெறைய பாவங்கள் செய்றாங்க. நெறைய பாவங்கள், நெறைய விக்கிர ஆராதனை, தேவன வந்து வணங்காம, மற்ற விக்கிரத்த வந்து வணங்க ஆரம்பிச்சுர்றாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் தேசத்த புறஜாதிகள்ட்ட வந்து ஒப்பு குடுத்துர்றாரு. புறஜாதிகள், ஜென்டைல்ஸ் அப்டின்னும்போது, அதாவது அவங்க வந்து தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணாதவங்க. ஏன்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவங்க யார் மட்டுமே அப்டின்னா, யூதர்கள். அதாவது இஸ்ரேல்கள் தான் யூதர்கள். ஜூவிஷ் பீப்பிள். இந்த ஜூவிஷ் பீப்பிள் யாருன்னா, எல்லாருமே இஸ்ரேலிட்ஸ் தான். ஸோ இந்த ஒரு யூதர்கள் தானியேல் கூட ஒரு யூதன் தான். இயேசு கிறிஸ்து கூட ஒரு யூதன் தான். ஸோ அப்போ இருந்த அந்த ஒரு யூதர்கள வந்து என்ன பண்ட்டாருன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள என்ன பண்ட்டாருன்னா, பாபிலோனுக்கு வந்து அதாவது நேபுகாத்நேசர் ராஜாக்கு ஒப்பு குடுத்துட்டாரு. அதாவது அவரு விட்டுட்டாரு. நேபுகாத்நேசர் ராஜா அந்த டைம்ல தான் என்ன பண்ணாருன்னா, உலகத்தையே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டே இருந்தாரு. அப்படிதான் அவரு என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல்குள்ள போயி, ஜெருசலேம்க்குள்ள போயி, ஜெருசலேம் நகரத்த கம்ப்ளீட்டா பிடிச்சிடுறாரு. கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுறாரு. கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி என்ன பண்றாருன்னா, நேபுகாத்நேசர் வந்து ஒரு கோபமான ராஜா தான். ஆனா, அதே நேரத்தில கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ராஜாவும் கூட. என்ன காரணம்னா, நேபுகாத்நேசர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, எல்லாரையும் பிடிச்சுட்டு பாபிலோனுக்கு கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்துட்டு எல்லாருமே வந்து சாகடிக்கிறதும், இல்ல அடிமை மாதிரி ட்ரீட் பண்றதும் அப்படி பண்ண மாட்டாரு. அவரு என்ன பண்ணுவார்ன்னா, அவரு புடிச்சிட்டு வந்து அந்த கைதிகள வந்து அந்த ஒரு கைதிகள்ல யார் வந்து ரொம்ப ஞானவானா இருக்கிறாங்களோ, ரொம்ப டேலண்டடா இருக்கிறாங்களோ, அவங்கள மாத்திரம் செப்பரேட்டா எடுத்து, அவருடைய ராஜ்யத்துக்காக யூஸ் பண்ணிப்பாரு. இப்போ நீங்க இப்போ நீங்க வந்து சில ராஜ்யங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற தேசங்களுக்கு போயிட்டு, அந்த தேசங்கள பிடிச்சு எல்லாருமே அடிமையா மாத்திருவாங்க. ஆனா நேபுகாத்நேசர் வந்து என்ன பண்றாரு, போய் அந்த தேசங்கள் இப்போ அவரு என்ன பண்றாருன்னா, இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரேல பிடிக்கிறாரு. அங்க வந்து சில யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் யாருன்னா, தானியேல் மற்றும் அவருடைய 3 நண்பர்கள். நீங்க அவங்களுடைய பேர கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாதராக், மேஷாக், அபேத்நேகோ படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த அதாவது இவங்க பிளஸ் இன்னும் சில டேலண்டடான யங்ஸ்டர்ஸ அவரு பிடிச்சுட்டு வந்துட்டு, இவங்கள என்ன பண்றாருன்னா, ரெடி பண்ணி அவருடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக யூஸ் பண்றாரு. அவங்களுடைய டேலண்ட்ட வேஸ்ட் பண்ணாம, அவருடைய கிங்டம்க்காக அத யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த விதத்தில தான் டேனியலையும் பிடிச்சுட்டு வந்துர்றாங்க. டேனியல் வந்து ரொம்ப டேலண்டட். அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து டேனியல் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு பெர்சன். இந்த டேலண்ட்ட ஐடென்டிஃபை பண்ணி, அவரு என்ன பண்றாருன்னா, டேனியலையும் அவருடைய ஃபிரெண்ட்ஸையும் வந்து செப்பரேட்டா அவங்க வந்து ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. அதாவது ராஜாவுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. ஸோ, இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தான் தானியேல வந்து பிடிச்சுட்டு பாபிலோனுக்கு பிடிச்சுட்டு வந்துர்றாரு. தானியேல் வந்து ஆல்ரெடி ஒரு ஞானி தான். ஞானின்னு சொல்லும்போது சீனியர், ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தானியேல் வந்து ஒரு ஜூனியர் லெவல்ல இருந்தார். அதனால தான் நேபுகாத்நேசர் வந்து எல்லா ஞானிகளையும் கூப்பிடும்போது, அவர் வந்து அந்த இடத்துல தானியேல் இல்ல. தானியேல் ஆக்சுவலா அந்த அவரு நேபுகாத்நேசர் கூப்பிடும்போது அந்த இடத்துல இல்ல. ஏன்னா, அவர் வந்து இன்னுமே ஒரு ஜூனியர் ஒரு ட்ரெய்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஞானி தான் தானியேல். ஸோ, இன்னும் ட்ரெய்னிங்ல தான் அவரு இருக்கிறாரு. ஸோ, இப்ப தான் வந்து தானியேலோடைய அந்த ஒரு என்ட்ரி வந்து உள்ள வருது. நம்ம படிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனம். Daniel chapter 2, verse 13. So the decree was issued to put the wise men to death, and men were sent to look for Daniel and his friends to put them to death. இப்பதான் வந்து இப்போ இந்த தானியேலும் யாரு? ஒரு ஞானி தான். தானியேலும், அவருடைய நண்பர்களும் அவங்களும் வந்து ஞானிகள் தான். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இவங்களும் வருவாங்க. ஸோ, இப்போ இவங்கள கூட என்ன பண்ணணும்னா சாகடிச்சாகணும். ஏன்னா, நேபுகத்நேசர் என்ன சொல்லிட்டாரு? பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையுமே நீங்க வந்து சாகடிச்சுருங்க. அப்டின்ட்டு சொல்லி அனுப்புறாரு. ஸோ, தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் வந்து சாகடிக்க வராங்க. வரும்போது, தானியேல் நான் முன்னாடியே சொன்னேன் ரொம்ப டேலண்டடான பெர்சன். அவருடைய டேலண்ட்ட யூஸ் பண்ணி வந்த அந்த ஒரு சோல்ஜர்ட்ட வந்து அவர் நல்ல ரொம்ப அ அதாவது ரொம்ப தந்திரமா பேசி அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். படிக்கலாம் பாருங்க. 14லிருந்து 16. Daniel chapter 2, verse 14 to 16. When Arioch, the commander of the king's guard, has gone out to put to death the wise men of Babylon,
Daniel spoke to him with wisdom and tact. Verse 15, he asked the king's officer, why did the king issue such a harsh decree? Arioch then explained the matter to Daniel. At this, Daniel went into the king and asked for them so that he might interpret the dream for him again. தேங்க் யூ பிரதர். ஸோ இப்போ அந்த ஒரு கமாண்டர், அந்த ஒரு தளபதி வந்து வராரு. வந்து தானியேல வந்து சாகடிக்க வரும்போது, தானியேல் ரொம்ப ஞானமா அவர்ட்ட பேசுறாரு. ரொம்ப விஸ்டமோட, டாக்டிக்ஸோட, ரொம்ப தந்திரமா வந்து தானியேல் வந்து அவருடைய ஞானத்த யூஸ் பண்ணி பேசி என்ன சொல்றாரு அப்டின்னா, எதுக்காக ராஜா வந்து இவ்ளோ ஒரு ரொம்ப கடினமான ஒரு கட்டளைய வந்து போட்டிருக்கிறாரு அப்டின்னு கேட்கும்போது, ஏன்னா தானியேலுக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து தெரியல. அதனால தான் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது தான் அவருக்கு வந்து தெரிய வருது. அந்த ஒரு தளபதி வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்தந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு கனவ வந்து இந்த கனவையும் சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் யாரு சொல்றாங்களோ, அவங்கள தான் வந்து அ அப்பதான் வந்து இந்த ஒரு பாபிலோன்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு அதாவது இப்ப நெறைய ஞானிகள் வந்து செத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள எல்லாரும் காப்பாத்தணும்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த கனவும், அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் சொன்னா தான் ராஜா வந்து அவங்கள விடுவாரு. அப்டின்ட்டு இங்க வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ தானியேல் வந்து ரொம்ப ஞானமா பேசி என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் டைம் கேட்கறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் வந்து அ எனக்கு கொஞ்சம் டைம் குடுத்தீங்கன்னா, அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நான் சொல்றேன். அப்டின்ட்டு டைம் கேட்கறாரு. ரொம்ப ஞானமா பேசி டைம் வாங்கிர்றாரு. டைம் வாங்கிட்டு, அவரு என்ன பண்றாருன்னா, நம்போ அ அடுத்து இந்த ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 17, 19. Verse, verse 17 17, மாத்திரம் படிங்க பிரதர். 17 மாத்திரம். then Daniel returned to his house and explained the matter to his friends Ananiah, Mishael, and Azariah. ஓகே. ஸோ இங்க அவரு என்ன பண்றாருன்னா, இப்போ டைம் கேட்டுட்டாரு. கேட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த ஒரு விஷயத்த வந்து அவருடைய நண்பர்கள் ஹனானியா, மிசாயேல், அசாரியா இவங்க 3 பேருக்கு கூட சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா அவருடைய நண்பர்களுடைய பேர் இங்க பார்க்கும்போது, நான் என்ன சொன்னேன்னா, ஷாதராக், மேஷாக், ஆபித்நகு அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா, ஹனானியா, மிஷாயேல், அசாரியான்னு இருக்கு. ஆக்சுவலா அவங்களுடைய ஒரிஜினல் ஹீப்ரு பேரே இதுதான். அந்த 3 பேருடைய ஒரிஜினலான ஹீப்ரு பேர் வந்து இதுதான். ஹனானியா, மிஷாயேல், அசாரியா. ஆனா பாபிலோன்ல என்ன பண்ட்டாங்கன்னா, இப்படி கைதிகள பிடிச்சுட்டு வருவாங்க இல்லையா? பிடிச்சுட்டு வந்து அவங்களுடைய பேர வந்து மாத்திருவாங்க. அவங்களுடைய பேர வந்து பாபிலோன் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான பேர வந்து மாத்திடுவாங்க. அப்படிதான் அவங்களுடைய பேர வந்து எப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், அபித்நகோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தானியேலுடைய பேர கூட சேஞ்ச் பண்ட்டாங்க. தானியேலுடைய பேரு பாபிலோன்ல என்னவா இருந்துச்சுன்னா, பெல்ஷஸ்ஸார் அப்படின்னு தானியேல வந்து பாபிலோன்ல வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இப்ப என்ன பண்றாருன்னா, தானியேல் டைம் கேட்டுட்டாரு. டைம் கேட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த எல்லாமே அவருடைய நண்பர்கள் கூட சொல்லிட்டு, இம்மீடியட்டா அவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, 18ஆம் வசனம் படிங்க பிரதர். He urged them to plead for mercy from the God of heaven concerning this mystery, so that he and his friends might not be executed with the rest of these wise men of Babylon. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவனிடத்தில் ஜெபம் செய்றாங்க. பிரேயர் பண்றாங்க. ஒரு பிரேயர் மீட்டிங் அங்க வந்து அவங்க நடத்துறாங்க. தேவனிடத்தில் வந்து அந்த இரக்கத்த வந்து கேட்கறாங்க. ஏன்னா இப்போ தானியேலுடைய மைண்ட வந்து நம்ம பார்க்கும்போது, அவரு வந்து என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் தேவன் வந்து என்கிட்ட இத சொல்லிடுவாரு. நான் போயிட்டு சொல்லி நான் வந்து பேர் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அவரு இங்க பண்ணல. அவரு இப்போ என்ன பார்க்குறாருன்னா, நெறைய பேர் பாபிலோன்ல செத்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நெறைய பேரு நெறைய ஞானிகள வந்து நேபுகாத்நேசர் சாகடிக்க வந்து அ சொல்லிட்டாரு. ஸோ அதனால நெறைய பேர் செத்து போறாங்க. அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும். பிளஸ் நம்மள கூட காப்பாத்திக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க சொல்லலன்னா இவங்களையும் சாவடிச்சுருவாங்க. ஸோ அதுக்காக தேவனிடத்தில் அந்த ஒரு கிருபையும், இரக்கத்தையும் கேட்டு, தேவனே எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க தேவனே! அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு ஜெபத்துல வந்து கேட்கறாங்க. அவங்க ஜெபத்துல கேட்ட உடனே, அந்த நைட் அவங்க தூங்குறாங்க. தூங்கும்போது தேவன் வந்து ஒரு காட்சி, ஒரு விஷன் மாதிரி குடுத்து, தானியேலுக்கு இந்த ஒரு கனவையும், அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் கிளியரா வெளிப்படுத்திடுறாரு. கிளியரா காமிச்சிடுறாரு. இதுதான்ப்பா அந்த கனவு. அந்த கனவுக்கான அர்த்தம் வந்து இதுதான். அப்படின்ட்டு 2 விஷயத்தையும் தேவன் தானியேலுக்கு
ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஒரு விஷன், ஒரு காட்சி மாரி குடுத்து, கிளியரா வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்ச உடனே தானியேலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, தேவன துதிச்சு, சில விஷயங்கள் தேவன பத்தி சொல்றாரு பாருங்க. அவர பத்தி சொல்லி சில விஷயங்கள வந்து துதிக்கிறாரு. 20லேருந்து 22 Verse 20 answered, Praise be to the name of the God forever and ever. Wisdom and power are His. He changes times and seasons. He deposes kings and raises up others. He gives wisdom to the wise and knowledge to the discerning. He reveals deep and hidden things. He knows what lies is darkness and light dwells in him. Amen. இப்போ என்ன தேவன் பத்தின சில அருமையான வார்த்தைகள வந்து இங்க சொல்றாரு. அதாவது தேவனுடைய ஞானம் மற்றும் அவருடைய வல்லமை. அதுக்கு எதுவுமே ஈடு கிடையாது. தேவனுடைய ஞானத்திலிருந்து எந்த ஒரு விஷயமே தப்பிக்கவே தப்பிக்காது. தேவனுடைய வல்லமைக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்ல. ஒரு மெஷரே வந்து கிடையாது. ஸோ தேவனால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, காலங்களையும், நேரத்தையும் தேவனால மாற்றி அமைக்க முடியும். இப்போ நம்ம உலகத்துல கூட நெறைய ராஜாக்கள் வருவாங்க. நெறைய பேர் போவாங்க. அவங்க எல்லாருமே தேவனுடைய அனுமதி இல்லாம, தேவனுடைய பர்மிஷன் இல்லாம யாருமே மேல ஏற முடியாது. யாருமே கீழ இறங்க முடியாது. ஏன்னா ஒரு ராஜாவ வந்து அ அதாவது ஒரு ராஜாவ உட்கார வைக்கிறது யாரு தான்? தேவன் தான். அதே ராஜாவ கீழ இறக்குறதும் யாரு தான்? தேவன் தான். ஸோ தேவனுடைய ஞானத்துக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு முடிவே கிடையாது. அது மட்டும் இல்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஞானிக்கு அவருடைய ஞானத்த வந்து குடுக்குறாரு. ஞானின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு வசனத்த கூட படிச்சிருப்போம். அதாவது ஞானம் அல்லது அறிவு எங்கருந்து தான் ஆரம்பிக்குது அப்டின்னா, தேவ பக்தி யாருகிட்ட இருக்கோ, அங்கத்துலருந்து தான் ஞானம் மற்றும் அறிவு ஆரம்பிக்கும். இங்க தானியேல் வந்து ஆக்சுவலா ஒரு ஞானி தான். தானியேல் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம தான் ஞானியாச்சே, நம்மளே ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலான்ட்டு தானியேல் யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்டி தானியேல் பண்ணல. அவரு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாரு, போயிட்டு ஜெபம் செய்றாரு. தேவன்கிட்ட வந்து கேட்கறாரு. அந்த பயபக்தி, அந்த பயபக்தி வந்து நம்மகிட்டயும் வந்து இருக்கணும். எப்பொழுது நம்ம தேவன்ட்ட வந்து பயபக்தியா இருக்கிறோமோ, அந்த பயபக்திய வந்து நம்ம வெளிப்படுத்துறோமோ, அப்பதான் தேவன் வந்து அவருடைய விஷயங்கள வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ஆழமான சத்தியங்கள வந்து நமக்கு அவரு வெளிப்படுத்துவாரு. தேவனுடைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப பயபக்தியா இருக்கணும். தேவனுக்கு குடுக்கக்கூடிய நேரத்த வந்து நம்ம குடுக்கணும். தேவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம செய்யணும். இப்படி அந்த ஒரு பயபக்திய வந்து நம்ம காமிக்கும்போது தான், அவருடைய ஞானத்தையும், அவருடைய அறிவையும் நமக்கு தேவன் வந்து வெளிப்படுத்துவார். இங்க அது மாத்திரம் இல்ல, இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது ஆழமான விஷயங்கள, மறைவான விஷயங்கள தேவன் வந்து வெளிப்படுத்துவாரு. இருள வந்து வெளிச்சமா தேவன் வந்து மாத்துவாரு. நமக்கு பைபிள்ல வந்து நெறைய விஷயங்கள படிச்சிருப்போம். நெறைய விஷயங்கள் வந்து புரியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு. இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லுவாரு. ஆனா, தேவன்ட்ட போய் நம்ம கேட்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம எப்பொழுதுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும்போதோ, இல்ல பைபிள்ல ஏதாவது ஒரு டவுட் வரும்போதோ, ஃபர்ஸ்ட்டு தேவன்ட்ட ஜெபத்துல வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம வைக்கணும். நம்ம இம்மீடியட்டா என்ன ஆயிடுவோம் அப்டின்னா, மனுஷர்கள பார்த்து நம்ம வந்து கலங்கிடுவோம். மனுஷர்கள பார்த்து நம்ம வந்து பயந்துடுவோம். ஆனா, அப்டி பண்ணக்கூடாது. சில பேர் வந்து நம்ம மனுஷர்களே பார்த்தே வந்து என்ன பண்ணிடுவோம்னா, தேவன் மேல இருக்கக்கூடிய பயபக்தி போயிடும். ஆனா அப்டி இல்ல. இங்க தானியேல் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தேவன்ட்ட போறாரு. தேவன்ட்ட போய் தேவன்ட்ட கேட்கிறாரு, "தேவனே, அந்த விஷயம் என்னன்றது எங்களுக்கு தெரியுங்க தேவனே. அது உங்களால மட்டும் தான் கூடும் தேவனே." அப்படின்னு அந்த ஒரு பயபக்திய வந்து தேவன் பார்த்து, தானியேலுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆழமான விஷயங்கள, அதாவது மனுஷர்களால அறிய முடியாத விஷயங்கள, அந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஞானி ராஜா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து யாராலுமே எந்த ஒரு மனுஷனாலுமே சொல்லவே முடியாது. ஆக்சுவலா அது கரெக்ட் தான். எந்த ஒரு மனுஷனாலுமே இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லவே முடியாது. யாரால மட்டும் தான் கூடும் அப்டின்னா, தேவனால மட்டும் தான் கூடும். தானியேலுடைய பயபக்தியின் நிமித்தமாக தேவன் இந்த ஒரு விஷயத்தை தானியேலுக்கு தெரியப்படுத்துறாரு. தானியேலுக்கு தெரியப்படுத்துனோனே, இப்போ தானியேலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாயிட்டு இப்போ அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ராஜா கிட்ட போயிடுறாரு. ராஜா கிட்ட வந்து போயிட்டு, அ ராஜா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அ ஓகே. ராஜா கிட்ட போறாரு. இப்ப படிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Verse 26 The king asked Daniel, also called Belteshazzar,
Are you able to tell me what I saw in my dream and interpret it? இப்போ ராஜா முன்னாடி போய் நிக்கிறாரு. ராஜா இப்போ ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்தில பார்க்கும்போது கூட பெல்ஷஸ்ஸார் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஏன்னா, ராஜா வந்து தானியேல வந்து தானியேல்ன்னு கூப்பிட மாட்டாரு. பெல்ஷஸ்ஸார்ன்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா, அங்க வச்ச பேர்கள் வந்து அதுதான் இல்லீங்களா? ஸோ, அப்படிதான் வந்து கூப்பிடுவாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, ராஜா தானியேல்ட்ட, "சரி தானியேல், இப்போ நீ வந்து அ உன்னால வந்து இந்த கனவையும், அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் உன்னால சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. நம்ப வந்து தானியேல் இடத்துல இருந்திருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்னா, "ஆமா ராஜா, என்னால சொல்ல முடியும். நான் சொல்றேன் பாருங்க." அப்படின்ட்டு நம்ம வந்து இம்மீடியட்டா சொல்லியிருப்போம். ஆனா தானியேல் அப்படி சொல்லவே கிடையாது. தானியேல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? படிக்கலாம் பாருங்க 27, 28. Verse 27. Daniel replied, no wise man, enchanter, magician, or diviner can explain to the king the mystery he has asked about. Verse 28. But there is a God in heaven who reveals mysteries. He has shown King Nebuchadnezzar what will happen in days to come. Your dream and the vision that passed through my mind as you were lying in bed are these. Kalen, ஆ கே சாரி ஜோஷ். கேக்குதா இப்போ? ah, ஓகே. அதாவது இப்போ தானியேல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நெபுக்கத்நேசர்ட்ட, அதாவது ராஜா, இந்த ஒரு விஷயத்த வந்து உங்க கூட இருந்த யாராலயுமே சொல்ல முடியல. எந்த ஞானியாலயும் இந்த விஷயத்த வந்து இந்த ஒரு ரகசியத்த வந்து சொல்ல முடியல. ஆனா, பரலோகத்துல வந்து ஒரு தேவன் இருக்கிறாரு. ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவன். தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த பரலோகத்துல இருக்கக்கூடிய தேவன், உங்களுக்கு வந்து ஒரு கனவை வந்து குடுத்திருக்கிறாரு. அந்த அதாவது அந்த கனவு எதுக்கு அந்த கனவுல வந்து என்ன விஷயங்கள் இருக்குன்னா, வரப்போற விஷயங்கள். அதாவது முன்னாடி எதிர்காலத்துல வரப்போற விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனவா அவரு குடுத்திருக்கிறாரு. நடக்கப்போற விஷயங்கள, எதிர்காலத்துல நடக்கப்போற விஷயங்கள ஒரு கனவா, ஒரு ட்ரீமா உங்களுக்கு வந்து அவரு குடுத்திருக்கிறாரு. அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு தேவன வந்து அங்க மகிமைப்படுத்துறாரு. தேவன மகிமைப்படுத்தி, தேவனுக்கு குடுக்க வேண்டிய அந்த ஒரு கிரெடிட்ட குடுத்து, அதுக்கப்புறமா தான் அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஒரு கனவ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கனவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அ அ படிக்கலாம் பாருங்க 29ஆம் வசனம். verse 29. As your majesty was lying there, your mind turned to things to come, and the revealer of mysteries showed you what is going to happen. ஆ அதாவது இப்போ ராஜா வந்து நெபுக்கத்நேசர் ராஜா எல்லா ராஜ்யங்களையும் புடிச்சுட்டாரு. பிடிச்சுட்டு இப்போ போய் படுக்குறாரு பெட் மேல. படுக்கும்போது அவருக்கு என்ன யோசனை அப்டின்னா, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன யோசனைன்னா, எதிர்காலத்த குறிச்சு தான யோசனை. இப்போ நம்ப எல்லாத்தையுமே புடிச்சுட்டோம். அடுத்தது வந்து யார் வருவா? நம்ப ராஜ்யம் வந்து இப்படியே நிக்குமா? இல்ல வேற யாராச்சும் வந்து புடிச்சுருவாங்களா? எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு, எதிர்காலம் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே அவர் என்ன பண்றாருன்னா படுக்குறாரு. இப்ப நம்ம யூசுவலா நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம படுக்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கனவே வரும். அதே மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா, அது அந்த நெபுகத்நேசருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கான பதில வந்து ஒரு கனவு மூலியமா தேவன் வந்து குடுக்குறாரு நெபுகாத்நேசருக்கு. என்ன நடக்கப் போகுது எதிர்காலத்துல அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து அதனால தான் தேவன் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு கனவா குடுத்திருக்கிறாரு. அப்டின்ட்டு தானியேல் வந்து இங்க சொல்றாரு. இப்ப நம்ம அந்த கனவ வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. இப்ப தான் அந்த கனவு அந்த கனவு என்ன கனவு வந்துச்சு அப்டின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு தானியேல். படிங்க. 31ஆம் Verse வசனம். 30, verse 31. Your majesty looked, and there before you stood a large statue, an enormous, dazzling statue, awesome in appearance. ராஜா, உங்களுக்கு கனவுல வந்து நீங்க என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை. எப்படிப்பட்ட சிலைன்னா, எனார்மஸ், டாஸ்லிங், ஆசம் அதாவது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு சிலைய,
ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சிலைய வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. அது பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ பயங்கரமா இருக்கு. அவ்ளோ அற்புதமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிலைய தான் நீங்க வந்து உங்களுடைய கனவுல வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு சிலை. இப்ப அந்த ஒரு சிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப்படியே சொல்லிட்டு வராரு. 32, 33. The head of the statue was made of pure gold, its chest and arms of silver, its belly and thighs of bronze, its legs of iron, its feet partly of iron and partly of baked clay. ஓகே. ஸோ முதல்ல அந்த சிலையுடைய தலை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து சுத்தமான ஒரு பொன். அத சுத்தமான பொன்னும்போது ஒரு கோல்டு. பியூர் கோல்டா அந்த தலை வந்து பார்க்கறதுக்கு சுத்தமான ஒரு கோல்டா வந்து அது இருந்துச்சு. எது தலை. அந்த சிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தலை வந்து பியூர் கோல்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழ வராரு. அதுக்கப்புறமா அந்த மார்பு. மார்பு அதுக்கப்புறமா அந்த கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளி, சில்வர் சில்வர் போல இருந்துச்சு. அது சில்வரா இருந்துச்சு அப்டின்ட்டு சொல்றாரு. 3வது கீழ அந்த வயிற்று பகுதி, அதுக்கப்புறமா அந்த அந்த அ தைஸ். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருந்துச்சு அப்டின்னா, வெண்கலம். வெண்கலம் போல இருந்துச்சு அப்டின்னு சொல்றாரு. அப்படியே கீழ அதுக்கு கீழ வரும்போது அந்த அந்த கால்கள். கால்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இரும்பு. இரும்பை போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழ அந்த பாதம். அந்த பாதம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இரும்பு மற்றும் களிமண் 2மே கலந்து இருந்துச்சு. அப்டின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. ஸோ முதல்ல வந்து தலை வந்து கோல்டு. அதுக்கப்புறமா அந்த அ அ செஸ்ட் பிளஸ் அந்த ஒரு ஆர்ம்ஸ் இது வந்து அந்த அந்த மார்பு எப்படி இருந்துச்சு அப்டின்னா, மார்பு வந்து வெள்ளி, சில்வர் போல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வயிற்று பகுதி, அதுக்கப்புறமா அந்த தைஸ் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வெண்கலம். அதுக்கப்புறமா அந்த கால்கள், கால்கள் வந்து இரும்பை போல இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாதம் வந்து இரும்பு மற்றும் களிமண். இது நீங்க பார்த்த சிலை வந்து இப்படி தான் இருந்துச்சு. அப்டின்ட்டு சொல்றாரு. இத வந்து ஒரு பிக்சரா நம்ம வந்து பார்க்கணும் அப்டின்னா, அவரு பார்த்த அந்த ஒரு சிலை வந்து இப்டி தான் இருந்திருக்கும். நீங்க அந்த ஸ்க்ரீன்ல கூட பார்க்கலாம். அந்த சிலையானது வந்து இப்டி தான் இருந்திருக்கும். முதல்ல வந்து அந்த தலை, நம்ம தலை பார்க்குறோம். கோல்டு. அடுத்தது வந்து மார்பு, அப்புறமா அந்த கை. ஸோ இது பார்க்குறோம் சில்வர். அப்டியே கீழ நம்ம வந்தோம்னா, அந்த வயிற்று பகுதி, அதுக்கப்புறமா அந்த தைஸ் இதெல்லாம் வந்து வெண்கலம். அதாவது பிரான்ஸ். அப்டியே இன்னும் கீழ வந்தோம்னா, இந்த கால்கள் வந்து இரும்பு. ஐரன். இன்னும் கீழ வரும்போது அந்த பாதம். பாதம் வந்து இரும்பு மற்றும் களிமண் 2ம் மிக்ஸ் ஆயி வந்து அங்க இருக்குது. "ராஜா, நீங்க பார்த்த சிலை வந்து இதுதான் ராஜா" அப்படின்னு. "நீங்க கனவுல பார்த்த ஒரு விஷயம் வந்து இதுதான்" அப்படின்ட்டு ரொம்ப கிளியரா வந்து சொல்லிறாரு. இப்போ சப்போஸ் இப்போ நம்ப வந்து நெபுக்கட்நேசர் ராஜாவுடைய இடத்துல இருந்தோம்னா, நமக்கு இந்த கனவு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த சிலைய பார்த்தா என்ன பயம் வரப்போது நமக்கு? ஏன்னா சிலை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ அற்புதமா இருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கு. இந்த ஒரு சிலைய பார்த்தா பயம் வரவே வராது. ஆ ஆனா நெபுகட்நேசர் ராஜாக்கு பயம் வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, அவரு ஆக்சுவலா இந்த சிலைய பார்த்து பயப்படல. இப்போ தானியேல் சொன்னாரு இல்லையா? அவருடைய கனவு எப்படி இருந்துச்சுன்ட்டு. இன்னும் முழுசா அவரு முடிக்கல. அதாவது நெபுகட்நேசர் ராஜா பார்த்து பயந்த விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம படிக்கலாம் பாருங்க அடுத்த வசனத்துல. 34, 35. Verse 34. While we were watching, a rock was cut out, but not by human hands. It struck the statue on its feet of iron and clay and smashed them. Then the iron, the clay, the bronze, the silver, and the gold were all broken to pieces and became like chaff on a threshing floor in the summer. The wind swept them away without leaving a trace, but the rock that struck the statue because a huge mountain and filled the whole earth. இப்போ நெபுகாத்நேசர் ராஜாக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பயம்னா, இந்த சிலை வந்து அவர பயமுறுத்தல. ஆனா என்ன ரொம்ப பயந்துட்டாரு அப்டின்னா, இப்பேற்பட்ட ஒரு சிலைய, ஒரு கல், மனுஷனுடைய கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டி வந்து,
அந்த சிலைய அடிச்சு, சிலைய வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுச்சாம். அந்த கல் அந்த மனுஷனுடைய கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல். அது உருண்டு வந்து சிலைய அடிச்சு, பீஸ் பீஸ் ஆக்கி, இந்த கல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா மாறிடுச்சாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மவுண்டனா வந்து மாறிடுச்சாம். இத பார்த்த உடனே தான் நெபுகத்நேசர் பயந்து, அவருடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆயி, அதாவது இத வந்து கனவுகள் அப்டின்ட்டு பார்த்தோம். அது வசனத்துல எப்படி இருக்கும்? ட்ரீம்ஸ் அப்டின்ட்டு பார்த்தோம். இந்த கனவே ரிப்பீட்டடா அவருக்கு வந்திருக்கும். மறுபடியும் இதே கனவு வர, 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 வர அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு இருப்பாரு. டிஸ்டர்ப் ஆயி பயந்திருப்பாரு. என்ன இது இப்பேற்பட்ட ஒரு சிலைய வந்து ஒரு கல் வந்து அடிச்சு, அத தூள் தூளாக்கி, அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, இந்த கல் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா வந்து மாறிடுச்சே! ஏன்னா, அவரு எத பத்தி திங்க் பண்ணிட்டு தூங்குனாரு அப்டின்னா, அவருடைய ராஜ்யத்த பத்தி தான் திங்க் பண்ணிட்டு தூங்குனாரு. நம்மளுடைய பாபிலோன் ராஜ்யம் அடுத்தது என்ன நடக்கும்? அது வந்து அடுத்தது வந்து எப்டி இருக்கும்? அப்டின்னு அத குறிச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள திங்க் பண்ணிட்டே அவர் வந்து படுக்க போனாரு. இப்போ கனவு வந்து எப்டி வருது அப்டின்னா, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைய வந்து ஒரு கல் வந்து அடிச்சு, பீஸ் பீஸ் ஆக்கி ஒரு மலையா மாறிடுச்சாம். ஒரு மிகப்பெரிய மவுண்டன் ஆயிடுச்சாம் அந்த கல். இந்த சிலை வந்து அதாவது பீஸ் பீஸ் ஆயிடுச்சாம். இத பார்த்து தான் நெபுகத்நேசர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அவருடைய மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ தானியேல் என்ன பண்ணிட்டாருன்னா, நெபுகத்நேசர் ராஜா நீங்க பார்த்த கனவு வந்து இதுதான் ராஜா அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது இந்த கனவுக்கான அர்த்தத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கனவுக்கான மீனிங், இந்த கனவுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்போ படிக்கலாம் பாருங்க. 37, 38. Verse 37. Your Majesty, you are the King of kings, the God of heaven, has given your dominion and power and might and glory. In your hands he has placed all mankind and the beasts of the field and the birds in the sky. Where, wherever they live, he has made your rule over them all. You are the head of gold. ஆ இப்போ வந்து என்ன சொல்ட்டாருன்னா, கடைசியில பார்த்தோம், "யூ ஆர் த ஹெட் ஆஃப் த கோல்ட்" ராஜா. அந்த கோல்டு கலர்ல இருந்துச்சு இல்லையா? அது வேற யாரும் இல்ல ராஜா, அது நீங்க தான். அது வந்து உங்கள தான் வந்து குறிக்குது. உங்களுடைய ராஜ்யத்த தான் அந்த கோல்டு கலர் அந்த தலை பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா? கோல்டு. இது வந்து நீங்க தான் ராஜா. இது வந்து உங்களுடைய பாபிலோன் ராஜ்யத்த தான் இது வந்து குறிக்குது. உங்களுடைய பாபிலோன் ராஜ்யத்த தான் இது வந்து குறிக்குது ராஜா, அப்டின்ட்டு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்தது, அந்த அ அடுத்த ராஜ்யம். ஏன்னா இப்போ முதல் ராஜ்யம் வந்து எதுன்னு சொல்லிட்டாருன்னா, கோல்டு. இந்த தலை வந்து நெபுகத்நேசர் ராஜா, அதாவது பாபிலோன் ராஜ்யம். இதுதான் வந்து இந்த தலை, கோல்டு. இப்ப அடுத்தது வந்து இந்த மார்பு. இந்த மார்பு பகுதி வந்து யாரு அப்டின்ட்டு சொல்றாரு பாருங்க. 39ஆம் வசனம். Verse 39. After you, another kingdom will rise, inferior to yours next, and third kingdom, one of bronze, will rule over the whole earth. 40. Finally, there will be a fourth kingdom, strong as iron, for iron breaks smashed everything, and as iron breaks things to pieces, so it will crush and break all the others. ஆ இப்போ வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, 2வது ராஜ்யம் வந்து அதாவது உங்களுக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும் அப்டின்ட்டு தானியேல் வந்து சொல்றாரு. பட் அது என்ன ராஜ்யம் அப்டின்றது இங்க குடுக்கப்படல. ஆனா நம்ம வந்து நம்ம கொஞ்சம் வரலாற போயிட்டு நம்ம பார்க்கும்போது, பாபிலோனுக்கு அடுத்தது அதாவது இன்னும் வந்து பாபிலோன் ராஜ்யம் தான் இருக்கு. அந்த காலத்துல தானியேல் இருக்கிற டைம்ல வந்து இன்னுமே பாபிலோன் ராஜ்யம் தான் இருக்கு. இன்னும் அடுத்த ராஜ்யம் வரல. ஆனா முன்னாடியே வந்து தானியேல் என்ன சொல்லிறாருன்னா, அந்த கனவுடைய அர்த்தத்த சொல்லும்போது, "உனக்கு அடுத்தது இன்னொரு ராஜ்யம் வரும். இன்னொரு ராஜ்யம் வந்து எழும்பும்." இப்ப அந்த ஒரு ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, உங்களுடைய ராஜ்யம் போல அது இருக்காது. உங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால தான் வெள்ளி. இப்போ கோல்டு அப்படின்றது கோல்டுக்கும் வெள்ளிக்கும் கம்பேர் பண்ணாக்கா, கோல்டு தான் வந்து விலை உயர்ந்தது. அதனால தான் நேபுகாட்நேசருடைய ராஜ்யத்த வந்து கோல்டுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம வந்து நேபுகாட்நேசருடைய ராஜ்யத்த பத்தி கூட நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த வெள்ளி வந்து எந்த ராஜ்யம்னா, இப்ப நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா,
பாபிலோனுக்கு அடுத்தது வந்த ராஜ்யத்துடைய பேர் வந்து மீடோ பர்ஷியர்கள். மீடியன்ஸ், பர்ஷியன்ஸ். இவங்க தான் வந்து மீடோ பர்ஷியன் எம்பையர். இவங்க தான் வந்து அடுத்த ராஜ்யம். அதாவது அந்த வெள்ளி. இந்த வெள்ளி வந்து மீடோ பர்ஷியன்ஸ். இப்போ அடுத்தது வந்து இந்த இந்த பகுதி, அதாவது இந்த வெண்கலம். வெண்கலம் யார் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ராஜ்யத்துக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் வந்து வரும். அந்த ராஜ்யம் தான் வெண்கலம். ஸோ மேடோ பர்ஷியர்களுக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துச்சு அப்படின்னா, கிரீஸ் ராஜ்யம் வந்துச்சு. கிரீஸ் ராஜ்யம். இந்த கிரீஸ் ராஜ்யத்தினுடைய ராஜா வந்து ரொம்ப ஃபேமஸானவர். அவர பத்தி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிரீஸ் ராஜ்யத்துடைய ராஜாவுடைய பேரு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். அது கிரீக். ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். இவர வந்து தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு Alexander ஏதாவது the ஐடியா Great. இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். Alexander தேங்க் யூ சிஸ்டர். the Great. தேங்க் யூ சிஸ்டர். ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் த கிரேட். இவர் தான் வந்து 3வது ராஜ்யம். மீடோ பர்ஷியர்களுக்கு அப்புறம் வந்த ராஜ்யம். இவர பத்தி கூட நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து 3வது ராஜ்யம். அடுத்தது வந்து எந்த ராஜ்யம் அப்படின்னா, இரும்பு. அலெக்சாண்டர் வந்ததுக்கு அப்புறம், அவருடைய ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்த ராஜ்யம் வந்து என்ன ராஜ்யம் அப்படின்னா, இந்த இரும்பு வந்து எத குறிக்குது அப்படின்னா, ரோம ராஜ்யம். ரோமன் எம்பையர். இயேசு கிறிஸ்து கூட இந்த ஒரு ராஜ்யம் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தார் இந்த உலகத்துல. இந்த ரோம ராஜ்யம் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். இந்த ரோம ராஜ்யம்னு சொல்லும்போது சீசர், அதுக்கப்புறமா அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி நிறைய சீசர்ஸ்லாம் யார் அப்படின்னா இந்த ரோம ராஜ்யத்துல வந்தவர்கள் தான். ஸோ இந்த ஒரு ரோம ராஜ்யத்துல தான் இயேசு கிறிஸ்து கூட பிறக்கிறார். இப்போ இது வந்து ரோம ராஜ்யத்தை வந்து குறிக்குது. அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து 4த் கிங்டம். இந்த 4த் ஃபைனல் வந்து 4த் கிங்டம் தான் லாஸ்ட் கிங்டம். ஆனா, இந்த 4த் கிங்டம் உடைய பாதம் வந்து நம்ம பார்க்கும்போது, அது வந்து எப்படி இருக்குன்னா, களிமண்ணு மற்றும் இரும்பு 2மே மிக்ஸ் ஆயிருக்கு. களிமண்ணு மற்றும் இரும்பு 2மே வந்து இந்த பாதத்துல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து எத குறிக்குது அப்படின்னா, ஹோலி ரோமன் எம்பையர். பரிசுத்த ரோம பேரரசு. இப்போ இந்த ஹோலி ரோமன் எம்பையர் இத பத்தி வந்து நம்ம டீட்டெயிலா இப்போ நம்ம வந்து பார்க்க போறதில்ல. ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஹோலி ரோமன் எம்பையர். இந்த பாதம் வந்து அந்த ஹோலி ரோமன் எம்பையர் வந்து குறிக்குது. நம்ம வந்து டீட்டெயிலா வந்து இது கம்மிங் கிளாஸஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கனவுக்கான அர்த்தம். இந்த கனவுக்கான அர்த்தம் சொல்லிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டா வந்து நம்ம டோட்டலா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா, அந்த தலை வந்து எத குறிக்குதுன்னா, பாபிலோன் ராஜ்யம். அந்த வெள்ளி வந்து மீடியோ பர்ஷியர்கள் அவங்களுடைய ராஜ்யம். வெண்கலம் வந்து கிரேக்க ராஜ்யம். இரும்பு வந்து ரோம ராஜ்யம். அந்த பாதம் களிமண்ணு மற்றும் இரும்பு 2மே கலந்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஹோலி ரோமன் எம்பையர். பரிசுத்த ரோம ராஜ்யம். ஸோ இதுதான் வந்து இந்த சிலைக்கான ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்த சொல்லிட்டு, இப்போ கடைசியில வந்து எதுக்கான அர்த்தத்த அவர் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு கல் அந்த ஒரு கல் என்னன்றத அவரு சொல்றாரு பாருங்க. படிக்கலாம். 44ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Verse 44. In the time of those kings, the God of heaven will set up a kingdom that will never be destroyed. Not போதும் பிரதர். அதாவது அந்த ராஜாக்களுடைய காலத்தில் நம்மோது எந்த ராஜாக்களுடைய காலத்துல அவர் மென்ஷன் பண்றாருன்னா, கடைசியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதம். ஏன்னா இந்த ஒரு பாதம் கூட என்னதுன்னா, இந்த ஒரு அ பரிசுத்த ஹோலி ரோமன் எம்பையர் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ராஜ்யங்கள். இந்த இந்த ஒரு ராஜாக்களினுடைய காலத்துல தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்த வந்து ஸ்தாபிப்பாரு. காட் ஆஃப் ஹெவன் வில் செட் அப் அ கிங்டம். அதுதான் அந்த கல். அந்த கல்லுன்றது வேற ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமானது வந்து, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு, அந்த கல்லு வந்து அடிச்ச உடனே இந்த ராஜ்யம் விழுந்து பீஸ் பீஸ் ஆயிடுச்சு.
அந்த மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யம் வந்து அந்த கல், அதாவது அந்த கல் அப்படின்னும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சிலைய அடிச்சு தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த ஒரு பூமியில வந்து ஸ்தாபிக்கப்படும். அத மறுபடியும் யாராலயும் டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. இட் வில் இட்செல்ஃப் என்ட்யூர் ஃபாரெவர், அதாவது சதா காலத்துக்கும் நித்திய நித்தியமாக அந்த ராஜ்யமானது வந்து நிலைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கனவுக்கான அர்த்தம் ராஜா. அதாவது தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எதிர்காலத்துல நடக்கப் போற விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கார் ராஜா தேவனு. அப்படின்ட்டு தானியேல் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முடிக்கிறார். இந்த ஒரு கனவுக்கான அர்த்தத்த வந்து முடிக்கிறார். அந்த கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு சிலைய அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மவுண்டனா வந்து மாறிடுச்சு. அதாவது தேவனுடைய ராஜ்யம் அந்த அந்த ஒரு ராஜாக்களுடைய காலத்துல வரும்போது, அது வந்து அந்த ஒரு சிலைய அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக அது வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்குறோம். இத கேட்ட உடனே, இப்போ தானியேல் சொல்லி முடிச்ச உடனே நேபுகாத்நேசர் என்ன ஆயிடுறாரு தெரியுங்களா? அதாவது நேபுகாத்நேசர் வந்து மிகப்பெரிய ராஜா. எல்லா ராஜ்யங்களும் பிடிச்சவர். அவரு என்ன ஆயிடுறாரு தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. 46, 47. Verse 46. Then King Nebuchadnezzar fell prostrate before Daniel and paid him honor and ordered that an offering and incense be presented to him. The king said to Daniel, surely your God is a God of gods and the Lord of kings and the revealer of mysteries, for you were able to reveal this mystery. அதாவது இத கேட்ட உடனே நேபுகாத்நேசர் சாஷ்டாங்கமா தானியேல் கிட்ட விழுந்துடுறாரு. தானியேலோட காலுக்கே விழுந்துடுறாரு. விழுந்து தானியேல வந்து மகிமை, அதாவது ராஜா, இவரு யாரு? நேபுகாத்நேசர் ராஜா. சாதாரணமா யாருடைய காலெல்லாம் இவங்க விழவே மாட்டாங்க. இத கேட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயி தானியேலுடைய கால்லயே விழுந்துடுறாரு. அதாவது பயங்கர ஆச்சரியப்படுறாரு. யாராலயும் இந்த விஷயத்த வந்து சொல்ல முடியல. ஆனா நீ வந்து எப்படி இந்த விஷயத்த வந்து சொன்ன? உன்னால எப்படி வந்து இத சொல்ல முடிஞ்சுச்சு? அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு தானியேலுடைய கால்ல விழுந்து தானியேல மகிமை செஞ்சு, தானியேலுக்கு வந்து அநேக அ வெகுமதிய வந்து குடுத்து, தானியேல வந்து பாபிலோன்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து வச்சுர்றாரு. அதாவது ஹி மேட் ஹிம் ரூலர் ஓவர் தி என்டையர் ப்ராவின்ஸ் ஆஃப் பாபிலோன் அண்ட் பிளேஸ்ட் ஹிம் இன் சார்ஜ் ஆஃப் ஆல் இட்ஸ் வைஸ் மென். அதாவது அங்க பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளுக்கும் தானியேல தலைவரா வச்சுர்றாரு. தானியேல வந்து லீடரா மாத்திர்றாரு. தானியேல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து அ நேபுகாத்நேசர் வந்து வச்சுர்றாரு. ஏன்னா தானியேல் சொன்ன விஷயம் வந்து சாதாரணமான விஷயமே இல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கனவு. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அடுத்த கிளாஸ்ல இதோட செகண்ட் பார்ட் இருக்கும். முக்கியமா தானியேலுக்கும் ஒரு கனவு வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னேன்னா, நேபுகாத்நேசர் ராஜாக்கு ஒரு கனவு வருது. அதே மாதிரி தானியேலுக்கும் வந்து ஒரு கனவு வருது. இன்னைக்கு டீட்டெயிலா நேபுகாத்நேசர் ராஜாவுடைய கனவு வந்து நம்ம பார்த்தோம். பிளஸ் இந்த ராஜ்யங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ராஜ்யங்கள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். பிளஸ் தானியேலுக்கு வந்த அந்த ஒரு கனவு பத்தி கூட நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நேபுகாத்நேசர் ராஜாக்கு வந்த கனவு வந்து ஒரு சிலை. அதாவது இந்த சிலை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா தானியேலுக்கு வந்த கனவு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? தானியேலுடைய கனவுல வந்து மிருகங்கள் வருது. 4 மிருகங்கள் வந்து தானியேலுடைய கனவுல வந்து வருது. அந்த மிருகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி மிருகங்கள் இந்த பூமியிலே இல்ல. அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கு. நீங்க அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தா கூட தெரியும். அந்த சிங்கத்துக்கு வந்து 2 ரெக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் வந்து தானியேலுடைய கனவுல வந்து வருது. ஸோ அடுத்த வாரம் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த மிருகங்கள் எதுக்காக வந்து இந்த மிருகங்கள் வந்துச்சு? இந்த இந்த ஒரு கனவுக்கான அர்த்தம் என்ன? அப்படின்றத நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்போ அ பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.